ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் உங்களில் நிறைய பேருக்கு புரியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அனிமேஷன் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அனிமே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி இந்த எபிசோட் புரியும். அனிமேஷன் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கலாம். நம்ம பேரண்ட்ஸ் கூட இன்னும் பொம்மை படம் பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு நம்மளை திட்டலாம். பட் அதை மேக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. என்னோட எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லயோ கூட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஈவன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா கூட அது இருக்கும். ஒவ்வொரு சிங்கிள் ஃப்ரேமையும் செய்யறதுக்கு அனிமேட்டர்ஸ் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. சோ அந்த ஹார்ட் ஒர்க்கை வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. அதனால தான் ஒரு சீன் கூட விடாம நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருப்பேன். இந்த வீடியோ பிடிக்காதவங்களோ புரியாதவங்களோ டைரக்டா 11th எபிசோடுக்கு ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா கதை உங்களுக்கு அதுல கண்டினியூஷனா வரும். இந்த ஒரு எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அனிமேட்டர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 2 எபிசோட் 10. நம்ம ஹீரோவா அவனோட ஃப்ரெண்ட்ஸோ பிபி அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு சுத்தி பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அந்த கம்பெனியோட மேனேஜர் டேங் அப்படிங்கிறவர் தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த கம்பெனி கிரியேட் பண்ண ஃபேமஸான அனிமேவை காமிக்கவோ இதெல்லாம் நீங்களா கிரியேட் பண்ணீங்க, எனக்கு இந்த அனிமேலாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சியாச்சான் சொல்றான். இந்த அனிமேஷன்லாம் எப்படி மேக் பண்றோம்னு தெரிஞ்சுக்கணுமா, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் இப்போ உள்ள கூட்டிட்டு போறாரு. ஒவ்வொருத்தங்களும் அனிமேஷன் கம்பெனில உட்காந்து தீயா ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் ராத்திரி தூங்காம சாப்பிடாமன்னு கூட உட்காந்து உழைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு யாருக்கோ கால் பண்ணிட்டு இருக்கா, ஆனா அந்த பர்சன் காலை எடுக்கவே இல்லை. இவங்க தான் இந்த அனிமேவோட ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்துட்டு மேனேஜர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த ப்ரொடியூசர் பொண்ணு மேனேஜர் கிட்ட ஏதோ சொல்ல போகவும் இந்த கம்பெனிலேயே இவ தான் ஒரு முக்கியமான எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சார் டைரக்டர் காணோம் அப்படின்னு சொல்லப்போ என்னது அப்படின்னு சொல்லி மேனேஜர் கத்துறாரு. டைரக்டர் இல்லாம எப்படி நம்ம டயத்துக்குள்ள இந்த அனிமேஷனை முடிக்கிறது அப்படின்னு அவர் கேட்கவும் ஸ்டோரி போர்டை ரெடி பண்ற அப்படின்னு டைரக்டர் போனவர் ஆளக்கானு சார் காணாம போயிட்டாரு அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் பொண்ணு சொல்றா. அப்படின்னா அவரை போய் தேட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்கவும் சார் நானும் போயிட்டோம்னா இந்த ப்ரொடக்ஷனை யார் பாத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் கேட்கறா. அப்பதான் மேனேஜருக்கு ஒரு ஐடியா வருது. பசங்களா இந்த கம்பெனியை சுத்தி பார்க்க வந்தது மட்டும் இல்லாம டைரக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட போறீங்க. இந்த கம்பெனிக்கு இன்னைக்கு நீங்க தான் டைரக்டர் அப்படின்னு அவர் சொல்லவோ யாச்சான் ஓகே அப்படின்னு சொல்றான். சார் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க, ஆல்ரெடி நம்ம பிரச்சனையில இருக்கோம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சொல்லவும் இந்த கம்பெனில இப்படிதான் நாங்க நிறைய அனிமே முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்றாரு. எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த பசங்க தான் இப்போதைக்கு டெம்பரவரி டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி மேனேஜர் அனௌன்ஸ் பண்றாரு. இந்த வேலையை என்னால ரிசைன் பண்ணிட்டு இப்ப போக முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் வருத்தப்படுறா. இப்ப ஃபர்ஸ்ட் இவங்க போயிட்டு ஸ்டோரி போர்டு பாக்குறாங்க. ஸ்டோரி போர்டு என்ன கச்சமச்சான் கிறுக்கி இருக்குன்னு சியாச்சான் கேட்கவும் அதுக்கு தான் அந்த கீ அனிமேட்டர்ஸ் இருக்காங்க, இவங்க தான் அதை அனிமேவா மாத்துவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் எக்ஸ்பிளைன் பண்றான். கீ அனிமேஷனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. இது என்ன கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கு, நான் பாக்குற அனிமே மாதிரி இது இல்லையே அப்படின்னு சொல்லி சியாச்சான் கேக்குறான். கீ அனிமேஷன் இப்படிதான் இருக்கும், பெர்ஃபெக்ட்டான டிராயிங்க செகண்ட் கீ அனிமேட்டர்ஸ் தான் பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். அப்படினாலுமே இதுல ஃப்ரேம் ரேட் ரொம்பவும் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. டிஸ்னில எல்லாம் 60 FPS போட்டிருப்பாங்க, இவங்க வரும் 8 FPSல தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அந்த அனிமேட்டர் டென்ஷன் ஆயிட்டு 24 ஃப்ரேம் பர் செகண்ட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட், நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி மேஜிக் யூஸ் பண்ணி அவன் பெண் இப்ப ஃபாஸ்டா வரைய ஆரம்பிக்குது. இதை இவன் பண்ணாமனா இவன் லிவர் தான் அடிவாங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் யோசிக்கிறான். எங்கப்பா இவர் தீயா பண்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. ஒரு வழியா அவர் முடிக்கிறாரு. 24 FPSல அவர் ஒரு அனிமேஷனை கிரியேட் பண்ணிருக்காரு. பரவாயில்லாம தான் இது இருக்கு, இருந்தாலும் நீ இதை 60 FPS யூஸ் பண்ண அப்படின்னு சியாச்சான் சொல்லவோ அவன் செம டென்ஷன் ஆகி இதுவே எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா, அசால்ட்டா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கிளம்புறான். இப்போ இந்த அனிமேஷன்ல கிளிச் வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு 60 ஃப்ரேம் பர் செகண்ட் தானே வேணும், நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு அனிமேட்டர் கூட்டிட்டு போயிட்டு கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா சாதாரண 12 FPS 60 FPS மாத்திரம். ஈவன் இதை நம்ம 120 இல்லைன்னா 1200 FPS கூட மாத்தலாம். இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற AI அதுவாவே அதை எவ்வளவு FPSக்குனாலும் கிரியேட் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏங்கப்பா இது பாக்குறதுக்கு சூப்பரா தான் இருக்கு, ஆனா அதிக ஃப்ரேம் ரேட் இருந்தும் பெருசா ஏதோ டிஃபரன்ஸ் இல்லையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதிக ஃப்ரேம் ரேட் இருக்கும்போது சிங்கிள் ஃப்ரேம்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கூட நம்ம அதை நோட்டீஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா இதை கம்ப்யூட்டர்ல இருக்கிற AI தானே கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லுவோம். ஆனா கையால வரைகிறதுக்கோ AI கிரியேட் பண்றதுக்கோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு AI கிரியேட் பண்ற அனிமேல உயிர் இல்ல அப்படின்னு சியாச்சான் சொல்லுவோம். உடனே அந்த அனிமேட்டர் டென்ஷன் ஆகி இந்த பையன் என்ன பேசுறான், நான் கிரியேட் பண்ண அனிமேல உயிர் இல்லன்ட்டா, நான் செத்து ஏன் உயிரை தான் மிஞ்சி போனா அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அனிமேட்டர் கத்துறான். இன்னொரு அனிமேட்டர் 3 நாளா தூங்காம சாப்பிடாம உட்காந்து அனிமேவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அனிமேவோட பேக்ரவுண்ட் சீன்ஸ் எல்லாம் அவன் தான் பாத்துக்கிட்டுதான். சோகமான சீன்கோ சந்தோஷமா இருக்கிற சீன்கோ இவர் தான் பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு அந்த மேனேஜர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஹாக்வாவோ சியாச்சானும் ஸ்வாட வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. சார் இவரையாச்சும் விட்டு வைங்க, 3 நாளா தூங்காம இவர் ஆல்ரெடி டிப்ரெஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சொல்றாங்க. கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டு இருக்காரு, கம்ப்யூட்டர்ல திடீர்னு கரண்ட் கட் ஆயிருது. பார்த்தா விளையாடுறாங்கிற பேர்ல ஹாக்வா அதோட பிளக்க புடுங்கி வச்சிருக்கான். அவ்வளவுதான், அவரோட சோழியம் முடிஞ்சது. பேக்ரவுண்ட் கிரியேட் பண்றவர் இல்ல அப்படிங்கிறதுனால இப்போ இந்த அனிமேவோட பேக்ரவுண்ட் எல்லாமே காணாம போயிருது. என்னாச்சு அப்படின்னு சன்றாங் பாக்குறா. மாஸ்டர் இந்த டோட்டல் வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கம்மியாயிட்டு வருது அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்வாட் ஸ்பிரிட் சொல்லுது. இந்த அனிமேவை டயத்துக்கு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் வருத்தப்படவும் கவலைப்படாதீங்க, அனிமேஷனை பத்தி எல்லாமே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி சியாச்சானும் ஹாக்வாவும் சொல்றாங்க. ஆனா ஒரு கீ அனிமேட்டரா இருக்கிறதுக்கே 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு ப்ரொடியூசர் சொல்லவும் மாணவர்கள் தான் நாட்டின் எதிர்காலம், யங்ஸ்டர்ஸ் மேல நம்ம நம்பிக்கை வைப்போம், அவங்க கண்டிப்பா சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்றாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் மத்தவங்களும் இப்ப வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டோரி போர்டுல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதுபடி வரீங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சொல்றா. இதுல என்னங்க பொம்மை கூட தெளிவா இல்ல அப்படின்னு சொல்லி ஹாக்வா கேட்கவோ டைரக்டருக்கு டைம் லைன் சலசியமே அப்படிதான் வரைவாரு, அது கீ அனிமேட்டரோட வேலை தான் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்றாங்க. லென்னால
ஸ்ட்ரைட்டா ஒரு வாயை கூட வரைய முடியல. வரையறது ஒன்றும் அவ்வளவு சிம்பிளான விஷயம் இல்ல. ஸ்ட்ரைட்டான லைன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா நீங்க பல தடவை அதை டிரா பண்ணி பிராக்டிஸ் பண்ணாதான் இதெல்லாம் வரும் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட பவரை யூஸ் பண்ணி எல்லா பெண்ணும் அதுவாவே வரைகிற மாதிரி பண்றான். இது ரொம்ப ஈஸியா இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லி சியாச்சான் பாக்குறான். அனிமேட்டர்ஸ் பண்றது ஒன்னாலேயே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் கேட்கவும், இது ஆர்ட் ஆஃப் என்லைட்மெண்ட், பொருட்களுக்கு உயிர் கொடுக்குற மேஜிக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கண்டக்டர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த அனிமே எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு டிராயிங்ஸ்ல ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை அவங்க பண்ணுவாங்க. என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா அவங்க சிம்பிளா இவங்க செஞ்ச எல்லாத்தையும் டெலிட் பண்ணிருந்தாங்க. ஏங்க எதுக்காக டெலிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சியாச்சான் கேட்கவும், இவ்வளவு கேவலமா கிறுக்கி வச்சதை என் கம்ப்யூட்டர்ல வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அனிமே கிரியேட் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோகமா உட்கார்ந்துருக்காங்க. அனிமேவை கிரியேட் பண்ண யாரும் இல்லங்கிறதுனால இந்த அனிமேவோட கலரே இப்போ டோட்டலா போயிருது. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ கலர்ஃபுல்லா மாறுதான். இந்த அனிமேவோட ஒரிஜினலான ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் எல்லாரையுமே நமக்கு காமிக்கிறாங்க. டைரக்டருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ப்ரொடியூசர் கிட்ட கேட்டுட்டு டைரக்டர் பாக்குறதுக்காக போறான். இந்த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங் அனிமேவை கிரியேட் பண்ண அந்த டீமை நமக்கு காமிக்கிறாங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அனிமேவோட டைரக்டர் கிட்ட ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி போய் கேட்டா டைரக்டர் என்னடானா பொண்ணுங்க கேம் உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அந்த டைரக்டர் போட்டு அடின்னு அடிச்சு இப்ப வேலையை பாக்குறதுக்கு இழுத்துட்டு வரான். டைரக்டர் வந்த உடனேயுமே எல்லாரும் அவங்க சீட்ல வந்து உட்கார்றாங்க. இந்த வேலையை அப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஷனலா இப்ப அவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. டைரக்டர் வந்த உடனே எல்லாரும் அவங்க வேலையை ஒழுங்கா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ திரும்பவும் இந்த வேர்ல்டுக்கு கலர் எல்லாம் கரெக்டா வர ஆரம்பிக்குது. லைட்னிங், ஷேடிங் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்துருது. இந்த அழகான வேர்ல்டை நீங்க தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. எனக்கு அனிமே தான் இருக்கிறதுலே ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம். சோ நானும் ஒரு அனிமே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை எல்லாம் பண்ணிருக்கேன். பட் வெறும் 10 செகண்ட் அனிமே கிரியேட் பண்றதுக்கு 120 டிராயிங்ஸ் வரையணும். அதுவுமே பேசிக்ஸ் தான். அதை தான் வந்துட்டு FPS, அதாவது ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சிம்பிளா ஒரே வார்த்தையில பொம்மை படம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா அதை கிரியேட் பண்றதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. அதை தான் இந்த எபிசோட்ல காமிச்சிருக்காங்க. போன எபிசோட்ல அந்த எரிக்கல் வந்து கீழே விழும். அதோட கண்டினியூஷன் அப்படியே கண்டினியூஸா நெக்ஸ்ட் எபிசோடான 11th எபிசோட்ல வரும். So அப்படியே கண்டினியூஸா அதை மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.